ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜியோ ஏர் ஃபைபர் செஞ்ச சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஆச்சுன்னா, முந்தாநேற்று நைட் வந்து செம்ம மழை பெஞ்சது. திடீர்னு டேப் தண்ணி மாதிரி இந்த ஜியோ ஏர் ஃபைபர் மேலே ஈத்தர்நெட்லேருந்து ரிசீவர்லேருந்து ஒரு கேபிள் வரும். அது ஸ்ட்ரைட்டாக அடாப்டர் போகும். அங்கேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. தண்ணி தான் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா வேறு எங்கேயும் சொட்டு ஊற்றுது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த அடாப்டருக்குள்ளே போய் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு. ஷார்ட் சர்க்யூட் ஆகி அது ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. எனக்கு நெட்டே வரல. அதுக்கப்புறம் நான் உடனே ஜியோ ஆப்பில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அடுத்த நாளே வந்து எனக்கு புது அடாப்டரை மாற்றி கொடுத்துட்டாங்க. அந்த கேபிள் ஈத்தர்நெட் கேபிளோட எண்டும் வேறு கனெக்டிங் இது போட்டுட்டு இதெல்லாம் ஃப்ரீ சர்வீஸ் போய் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடாப்டருக்கும் எனக்கு சார்ஜ் பண்ணல, அவங்க சர்வீஸ் பண்ணது கொடுத்துக்கும் எனக்கு சார்ஜ் பண்ணல, எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ ரெட்டு எரிஞ்சிட்ருக்கா, ஒன்றும் கொஞ்ச நேரத்தில் க்ரீன் எரிஞ்சு எனக்கு வந்து நெட்டு வந்துருச்சு. இன்னொன்று கனெக்ஷன் அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பேன். அங்கேயும் வந்து எனக்கு நெட்டு வந்துருச்சு. அது பார்த்திங்கன்னா க்ரீன் லைட் எரியும். இது ஆன் பண்ணோடனே அங்கே போயிட்டு நான் அங்கே இன்னொரு வீட்டில் போயிட்டு எக்ஸ்டெண்டர் வச்சுருக்கேன். அங்கேயும் எனக்கு நெட் வந்துருச்சு. வந்து நான் இந்த வீடியோவில் பின் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ரெண்டுமே வந்துருச்சு. இது மாதிரி உங்கள் வீட்டில் இது மாதிரி நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் வச்சுட்டு மேலே ரிசீவர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி வருதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒயருக்குள்ளே வந்து ட்ராவல் ஆகி தண்ணி வந்துச்சு, ஒயர் மேலே வரல. பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்க எக்ஸ்டெண்டரு கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த செல்ஃப் மேலே வச்சுருக்கேன், அதனால் அப்படி இருக்குது. இதில் வந்து இந்த 3 லைட்டும் எரியணும். இந்த 2 லைட் தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த ஷார்ட் சர்க்யூட் ஆனதுனால இந்த எக்ஸ்டெண்டருக்கு வந்து ஒய்ஃபை வந்து கிடைக்கல. அங்கேயே ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டதுனால இதில் வந்து நெட்டு வராமல் இருந்துச்சு. இப்போ 2 லைட் எரியுது. இப்போ 3ஆவது லைட் எரியணும். எரிஞ்சால் தான் இதில் நெட் வருதுன்னு அர்த்தம். இப்போ 3ஆவது லைட்டும் ஆன் ஆகிடும் பாருங்கள். ஃபஸ்ட்டே நான் அது வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், அப்போ மறந்துட்டேன். என்னடா ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்ததுனால அந்த ஷார்ட் சர்க்யூட்டான அடாப்டரை வந்து எடுக்க மறந்துட்டேன். அது வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரிட்டனு. அதனால் அந்த வீடியோ பின் பண்ண முடியல, அந்த ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ அதை பின் பண்ண முடியல. இப்போ 2 வீட்டுக்கும் நெட்டு வருது. அடாப்டரும் மாற்றி கொடுத்துட்டு அங்கங்கே ஒயர் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணி வந்து மேலே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அது தண்ணி வந்தாலும் கீழே ஊற்றுற மாதிரி வச்சுட்டாங்க. அதில் என்ன வச்சுட்டாங்கன்னா, கரெக்டாக இன்வெர்ட்டருக்கு மேலே போய் கட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அந்த இடத்துல எதனா ஒன்று பண்ணணும். அவ்வளோதான் இந்த வீடியோ கைஸ்.